அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. பரந்தூர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை தாவேக அரசு செவிசாய்த்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னென்னா, பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம்னு விவசாயிகள் ரொம்ப நாளாக போராடினாங்க. போன ஆட்சியில் விவசாயிகள் போராடியும் டிஎம்கே ஆட்சி கேட்கல. ஆனால் அந்த பரந்தூரில் தான், அந்த இடத்துல தான் விமான நிலையம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நிலங்கள் நிறைய இடங்கள் கையாளப்பட்டுச்சு. அதனால் நிறையா விவசாயிகள் போராடியும் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கெலாம் இந்த டிஎம்கே அரசு செவிச்சாய்க்கலை. ஆனால் தாவேக அரசு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு சரி அந்த இடத்துல விமான நிலையம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. அதுக்கு எல்லாரோடைய மக்களாகவும் நானும் சேர்ந்து தாவேக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் சென்னையில் இந்த ஏர்போர்ட் ஒன்று மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பத்தாது. இன்னொரு ஏர்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். ஏன்னா மற்ற மாநிலங்கள்லேருந்தும் சரி, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, பொழப்பு தர்றதுக்கு சென்னை, கோயம்புத்தூர் இப்படி தான் வர்றாங்க. அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் பெருநகரம்னு எடுத்துக்கிட்டால் சென்னை தான். அதுக்கு இந்த ஒரு ஏர்போர்ட் பத்தாது. அப்போ என்ன பண்ணால் ஓகே, அரசுக்கிட்ட அரசுக்கு சொந்தமான நிலங்கள் சென்னை பக்கத்தில் விவசாயம் இல்லாத இடங்கள், இந்த புறம்போக்கு இடங்கள் நிறைய இடங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தேர்வு செஞ்சு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் விமான நிலையம் கொண்டு வரலாம். ஏன்னா எவ்வளோ ஃபாரினர்ஸ்லாம் வர்றாங்க, அந்த சின்ன ஏர்போர்ட்டும் பத்தாது. அதையும் தாண்டி இப்போ அந்த பரந்தூர் விமான நிலையத்தில் வேணாம்னு அந்த இடத்த விட்டாங்கல்ல, அந்த திட்டத்தை ரத்து செஞ்சதோட அந்த விவசாயிகளின் நிலம் திரும்ப அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நீங்கள் திட்டத்தை மட்டும்தான் ரத்து பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த கையாளப்பட்ட நிலங்கள் அது என்ன, அதில் என்ன கொண்டு வர போகிறீங்க? இல்லை விவசாயி மக்கள்கிட்டே கொடுக்க போகிறீங்களா? அதுதான் இப்போதைக்குள்ள ஒரு கேள்வி. நீங்கள் திரும்ப நீங்கள் இந்த திட்டத்தை விட்டதோட நீங்கள் திரும்ப அந்த நிலம் யார் யார்கிட்ட கையாண்டிங்களோ அந்த விவசாயிகள்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆறுதலாகவும் இருக்கும். ஏன்னா அந்த பரந்தூரில் அந்த இடத்த பார்த்தா ஃபுல்லாகவே விவசாய இடம் தான். கண்ணு கட்டிய தொலை வரைக்கும் விவசாயம் இருந்தால் அந்த பரந்தூர் மக்களும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, அந்த விவசாயத்தை நம்பி தான் வாழ்கிறாங்க. நீங்கள் கையாண்ட இடத்த அந்த இடத்துல விமான நிலையம் இல்லாமல் வேறு இடங்கள் வச்சு வேறு எந்த திட்டமும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடாமல் நீங்கள் திரும்ப விவசாயிகள்கிட்டே கொடுத்தீங்கன்னா பரந்தூர் மக்கள் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. தாவேக அரசுக்கு இன்னும் விவசாயிகள் ரொம்ப ஒரு நன்றி கடன் பட்டதாக இருக்கும். இது ஒரு மக்களின் குரலாக நானும் ஒரு மக்களோட மக்களாக கேட்கிறேன். பரந்தூர் திட்டத்தை கைவிட்டதுக்கு நானும் எல்லாரையும் போல் அந்த தாவேக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.